அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லன்னு சொல்லு. தொந்தி வச்சுக்கிட்டே இல்லைங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா? நந்திய பேர் இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா குளம் மைசூர் பாக்கு தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ குலக்கு வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத. ஏன் சுகர் இறங்காது. பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் திங்க சொல்ற. என்ன கேளுமா இருச்சியா, சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரச்சனை இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவில் படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிடலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். நீ எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னியில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னியா? ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90, 90, இங்க ஐயாறுல ஒரு 50, 50. ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமாங்க. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா. இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க, நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன்னா ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை விட்டு வந்து மாதிரி முதி செருப்பு வாங்க தம்பி, கோச்சிக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஒண்ணு தானே வாங்க போறா. உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கே இருக்கிறது இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கல்லையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் பிடிக்கிறேன். அள்ளிப்படு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். 250 மூட்டை விற்க போற நீ. போடு. அள்ளித்தான் போட. என்ன வழங்காத ஐயா, அன்னத்தை அளக்காதையா, அல்சர் வரும். போட்டாச்சு தம்பி. வெரி குட். டேய் அரிசி முட்டை வந்துட்டேண்ணா. வா, இதை கொண்டு வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில போற எங்க மால்ட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வண்டி லோட ஏத்தி விட்டுரு. ஓகே? அப்போ முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா என்னல இருந்து 1000 நினைக்கிறேன். பார்த்தா தம்பி என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ ஆமா. அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்ப உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை சட்டை பாவக்காய் சீனா வைத்தியம். ஓகே? பையன் நல்ல வயலாத்தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு ஆட்டிய போட்டான் ஐயா.